திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் கிறிஸ்தவர்களின் புனித திருவிழாவான ஈஸ்டர் பண்டிகை நள்ளிரவிலும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள். அதனை பற்றி இன்றைய நீங்கள் உறங்கும்போது பகுதியில் இப்போது பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் 40 நாட்கள் தவக்காலம் மேற்கொள்கின்றனர். இந்த தவக்காலத்தின் இறுதியாக ஈஸ்டர் பெருவிழா, அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த ஈஸ்டர் பெருவிழா இன்றைய தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த பாளையங்கோட்டை புனித செவேரியர் ஆலயத்தில் சரியாக மணி தற்பொழுது 11:55 மணி ஆகிறது. சரியாக 12 மணிக்கு இயேசு உயிர்த்தெழுந்த அந்த ஒரு காட்சியானது நாம் இப்போது காண இருக்கிறோம். இன்றைய நீங்கள் உறங்கும் போது நிகழ்ச்சியில் இந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வகையில் தவக்காலம் மேற்கொள்கின்றனர். தவக்காலத்தின் கடைசி வாரம் புனித வாரமாக கொண்டாடப்படுகிறது. குருத்தோலை ஞாயிறு, புனித வியாழன் மற்றும் புனித வெள்ளியை தொடர்ந்து முக்கிய திருவிழாவான ஈஸ்டர் பண்டிகை இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி நள்ளிரவு அனைத்து பேராலயங்களிலும் திருப்பலி கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. உலக மக்கள் அனைவரும் எந்த மத வேறுபாடுமின்றி சாவின் இருளின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமை, மகிழ்ச்சி, சமாதானம் இவற்றை மனதில் கொண்டு அனைத்து மக்களோடும் அன்புறவோடு வாழ வேண்டும் என்பதை இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு செய்தியாக தருகிறது. இதனை அனைத்து மக்களும் சந்தோஷமாக கொண்டாட எங்கள் தூய சவேரியார் பேராலய பங்கு மக்கள் சார்பாக அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருவிழா திருப்பலியின் துவக்கமாக ஆலயத்தில் ஒன்று கூடிய மக்கள் மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தியபடி இயேசு கிறிஸ்துவை வரவேற்று 11:30 மணிக்கு பிரார்த்தனையை தொடங்கினர். 12 மணிக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிகழ்ச்சியானது தத்ரூபமாக நடைபெற்றது. கத்தோலிக்க திருச்சபை மறைமாவட்ட ஆயர் ஜூடு பால்ராஜ் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. எங்களுடைய கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்று கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான நாள். கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படையை வெளிப்படுத்திய நாள். கிறிஸ்து இறந்து 3 நாட்களுக்கு பின்பாக கல்லறையிலிருந்து இறை வல்லமையோடு உயிர்த்தெழுந்த நாள். சென்னை, கோவை, பெங்களூரு உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலும் வெளிமாநிலங்களிலும் பணியாற்றும் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என ஆயிரக்கணக்கானோர் நள்ளிரவு கண் விழித்திருந்து திருப்பலியில் கலந்து கொண்டனர். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை வரவேற்கும் விதமாக கத்தோலிக்க திருச்சபையைச் சேர்ந்த மக்கள் தற்பொழுது கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் நெல்லை மாநகர் மட்டுமின்றி மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து பேராலயங்களிலும் தற்பொழுது கத்தோலிக்க திருச்சபையைச் சேர்ந்த மக்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.